மகனுக்கு இயக்கத்துக்கு போய் அவர் வீரச்சாக போனார். எங்களோட மனுஷன் இயக்கத்தில் பிரச்சனையால் எங்களோட மனுஷனுக்கு மண்டையில் செல் விழுந்து காயப்பட்டு ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தேன். என்ன கப்பலில் கொண்டு போனேன், காயப்பட்டு கப்பலில் கொண்டு போனேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா பிள்ளைகள் எல்லாம் சுனாமியில் போய் அதில் இருக்கிற பிள்ளைகள் 2 பொம்பளை பிள்ளையும் இல்லை, மற்ற மூத்தவாவும் 2 பிள்ளைகளோட இல்லை. இப்போ நானும் ஒரு பொம்பளை பிள்ளையும் தான் என்னோட இது சீவிக்கிறோம். காயப்பட்டு நாங்கள் வவுனியாவில் கொண்டு இது சுகமாக்கிட்டு இருந்தவர், நல்லமாக இருந்தவர். திடீரெண்டாப்புலாம் செத்த முகாமில். நான் கடற்கடையை போய் வந்தால் தான் இந்த பிள்ளைக்கு சாப்பாடு. காலையில் அது கிளச்சே சொல்ல நான் நடந்து தெரிஞ்சது. இப்போ தான் கொண்டு வந்து தருவினம், உதவி கொண்டு வந்து செய்வினம். அது அந்த காசுகள் கொடுத்தவங்களான அதெல்லாம் சீவிச்சினேன். நான் வேறு ஒருத்தரும் பார்க்க இல்லை, ஒருத்தரும் இல்லை இருக்க இல்லைங்களோட. இப்படியே இப்போ கால் கொஞ்சம் சுகம் பண்ணோன்னா கிளச்ச விட்டு தான் நான் அந்த கரைக்கடைக்கு போகிறேன். கரை இழுத்தா 2 பாட்டு இழுத்தோம்டா மீன் பட்டால் 2 பாட்டுக்கும் 1000 ரூபா தருவேன். இல்லாட்டிக்கு 300 400 தருவேணும். அதில் 10-15 பேர் போகிறபடியாக குறைச்சத்தான் தெரியணும். எத்தனை நாள் சாப்பாடும் இல்லை இருந்துருப்பா. நலம் புரியால் 7000 ரூபா சாரவங்க, 250 ரூபா காசு சாரவங்க, இந்த பிச்சை சம்பள காசு சாரவங்க. அதை கூலி வேலை கச்சான்னுகள் பிடுங்க போகிறேன். 4-5 பேர் கூப்பிட்டு அந்த வளவருக்கா கூட்டி தாங்கன்னு சொன்னால் யாருக்கும் போய் வளவை கூட்டி வெள்ளனை போனோம்னா பின்னத்தில் வரையக்க 1000 ரூபா காசு தரேங்க. என் அம்மா இருந்தால் என்ன இப்படி வெயிலுக்கு போடாமல் என்ன ஏந்து பார்த்துருப்பான். இந்த தானே ஒரு ஆம்பளை பிள்ளைங்கள அவரை மிண்டாத அப்படி நாங்கள் இப்படி கேட்குறமா இருக்கு. நீ நம்ம போகிற வருத்தமாக இருக்கும், நான் ப்ரெஷர் போவோம் அம்மான்னு சொல்லி மறுத்தி சொல்கிறதுக்கு ஒரு பிள்ளை இல்லைத்தானே. நான் போகாமல் இருந்தால் இவாட சாப்பாடு அருவாக்க போயிடும். கஞ்சி என்றாலும் காய்ச்சி குடிப்போம் ஐயா, இருக்கத்தானே வேணும். ஒரு நாளைக்கு இல்லையென்றாலும் அதில் கொண்டு வரதை வச்சு நான் கஞ்சி என்னாலும் காய்ச்சி கொடுக்கத்தானே வேணும். தரக்கூடியாக்களை யார் வைக்கணும், அப்படி ஒரு தரம் இல்லை எனக்கு.